அதிமுக பாஜக இணைய வேண்டும் என்ற துக்ளக் ஆசிரியரின் பேச்சுக்கு ஜெயக்குமார் பதிலளித்துள்ளார். பாஜக அதிமுக மீண்டும் இணைய வேண்டும் என துக்ளக் விழாவில் அதன் ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தி பேசியதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி கொடுத்துள்ளார். எல்லா ஊழல் கட்சிகள் தான். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய ஊழல் வித்தியாசம் பார்க்கலாம். ஆனா அதிமுக தேச விரோத கட்சி இல்லை, ஹிந்தி விரோத கட்சி இல்லை, அராஜகமான கட்சி இல்லை. பாஜகவும் அதிமுகவும் சேர வேண்டும் என்பதுல நமக்கு சந்தேகமே கிடையாது. வாய் அடைக்க உங்க வேலையை பாருங்க, நீங்க புரியுதுங்களா? அதனால ஒரு முடிவு கட்சியால எடுக்கப்பட்ட முடிவு. அந்த முடிவு பார்த்தீங்கன்னா ஒரு எந்த நிலையிலும் சரி, சட்டமன்ற தேர்தல் வருங்காலத்தில் கூட பிஜேபி கூட்டணி இல்லைன்ற ஒரு முடிவுக்கு கட்சி வந்துட்ட பிறகு திருப்பி என்ன இவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால குருமூர்த்தி வாயை மூடினது நல்லது, இல்லைன்னா வாங்கி கட்டிக்கொள்ள வேணாம்னு நான் கேட்டுக்கிறேன். நெல்லை மாவட்டம் தேவர்குளம் அருகே இளைஞர் ஒருவர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேவர்குளம் அருகே உள்ள வடக்கு புளியம்பட்டியைச் சேர்ந்த சேதுபதி என்பவர் கேரளாவில் பழைய இரும்பு வியாபாரம் செய்து வந்தார். பொங்கலை ஒட்டி சொந்த ஊருக்கு வந்த சேதுபதி வடக்கு புளியம்பட்டி சாலைக்கு சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதில் நிலை குலைந்து ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்த சேதுபதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தேவர்குளம் காவல் நிலையத்தினர் உயிரிழந்த சேதுபதியின் சடலத்தை கைப்பற்றி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் தடயங்களையும் சேகரித்த காவல்துறையினர் முன்விரோதம் காரணமாக கொலை சம்பவம் நடைபெற்றதா என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஐயம்பாளையத்தில் உத்தமராயர் பெருமாள் கோவிலில் தை மகர உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பேசுவதில் சிரமம் உள்ள குழந்தைகள் இந்த கோவிலுக்கு 3 முறை வந்து வணங்கினால் குழந்தைகளுக்கு குறைகள் தீரும் என்று நம்பப்படுகிறது. இந்த கோவிலில் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி ஏராளமான வெளிமாவட்ட மக்களும் பங்கேற்று துளசி மாலை அணிந்து குழந்தைகளை அழைத்து வந்தனர். துளசி மாலை கழுத்துல போட்டு இந்த சாமிகிட்ட நம்ம வேண்டின்னு வந்தோம்னா எந்த வேண்டுதல் இருந்தாலும் நிறைவேறிடுது. பேச்சு வராத குழந்தைங்களுக்கு பேச்சு வரும். வெளிமாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் குவிந்ததால் கோவில் வளாகமே மக்கள் வெள்ளமாக காட்சியளித்தது. கடந்த ஆண்டில் 2.5 கோடி கார்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போ 2025 திறந்து வைத்து பேசிய அவர், இந்தியாவில் ஆட்டோமொபைல் துறையின் வளர்ச்சிக்கு ரத்தன் டாடா மற்றும் ஒசாமு சுசுகி ஆகியோர் முக்கிய காரணமாக இருந்திருப்பதாக கூறினார். आपका एक और बड़ा कस्टमर भारत का मिडिल क्लास है. बीते 10 वर्षों में 25 करोड़ भारतीय गरीबी से बाहर निकले हैं. ये न्यू मिडिल क्लास अपना पहला व्हीकल ले रहा है. जैसे जैसे तरक्की होगी ये अपने व्हीकल को भी अपग्रेड करेंगे. கடந்த ஆண்டு 11 லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவின் போக்குவரத்து கட்டுமானத்திற்காக ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் மோடி கூறினார்.